ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லூக்கும் ஹீரோயின் மியாவுக்குமே அங்கே மேரேஜ் வந்துட்டு நடந்துருது. பட் நம்ம ஹீரோயினால் பேச முடியாது போல். அவங்கிட்ட அங்கே வெட்டிங் நைட்டில் வந்து நம்ம ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, நீ இந்த மேரேஜ்னால வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அவன் எனக்கு இதில் விருப்பம் கிடையாது, உனக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே இந்த மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது, பட் ஃபேமிலியோட ப்ரெஷர்னால தான் நாங்கள் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே அவன் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கான். உனக்கே நம்மளோட மேரேஜை பற்றி நல்லாவே தெரியும், ரெண்டு பேத்துக்குமே விருப்பம் இல்லாமல் தான் நடந்திருக்கு, ஸோ நீ புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே பேப்பரையுமே கொடுத்துட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ரொம்பவே வந்து இப்போ இதை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கேன். அவன் என் சிஸ்டர் தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தான், அவ கூட தான் வந்துட்டு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கான். அவன் தான் வந்துட்டு நான் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் உண்மை அது கிடையாது. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்போ வீட்டில் பயங்கரமாக அவங்க சிஸ்டர் சிசியை பிடிச்சி அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. லூ கூட சேர்ந்து உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீ இப்போ என்னென்ன இப்படி கேவலமான வேலை பண்ணி வச்சுட்டு வந்திருக்க, நீ கன்சீவா எப்படி ஆகலான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இந்த விஷயம் மட்டும் லூக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க குடும்பம் நம்மளோட குடும்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அப்பா நீங்கள் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் என் சிஸ்டர் இருக்காளே இவ்வளாத வந்து பேசவும் முடியாது, காதுமே கேட்காது, பேசாமல் நம்ம இவ்வளோ வந்துட்டு அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், என் சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, அதனால் அவளை நாங்கள் அப்ராட் அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிடுவோன்னு சொன்னதுமே அதே மாதிரி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு என்னோட அப்பா என்கிட்ட வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டார், உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு ஆஃப்டர் 3 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட இன்னைக்கு நம்மளோட 3rd ஆனிவர்சரி, இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் வேமா வாங்க, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அங்கே அவள் சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு சொல்லும் போதே அவனுக்கு கால் வந்துடுது சிசிட்ட இருந்து, அவள் திரும்ப சைனா ரிட்டர்ன் வந்திருக்கான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இல்லை எனக்கு இன்னைக்கு ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கு, என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கேட்காதுன்னு நினச்சி பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு அவள் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்துட்டு எதிர்பார்த்துருக்கான், அவளால் வந்துட்டு கேட்கவும் முடியும் பேசவும் முடியும்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு அவன் அங்கே வந்துட்டு போய் சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு வந்துட்டு ரொம்ப அங்கே கவலையாயிடுச்சுக்கு. அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் இதெல்லாமே அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு வரைக்குமே ஆயிருது, ஹீரோ அங்கே வரவே இல்லை. ஸோ இவ ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஓகே அவனுக்கு ஒரு தடவை கால் பண்ணியாச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ கால் பண்ணுறா. பார்த்தா அந்த சிசி தான் ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அவன் என் கூட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்கான், இன்னைக்கு அவன் லேட்டாகவுமே வருவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த கேக் அங்கே வந்துட்டு தட்டி விட்றா. இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வந்து பிடிக்காத உறவில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் 3 இயர்ஸில் எப்படியாச்சும் ஓ மனசில் வந்துட்டு எனக்கு கொஞ்சமாச்சும் இடம் கிடச்சிருக்குன்னு நினச்சேன், பட் வந்துட்டு அது இப்போ வரைக்குமே நடக்கலன்றப்ப இதுக்கப்புறம் நான் ஏன் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்து உனக்கு கூட சேர்ந்து இன்னைக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி நான் வந்துட்டு பேச முடியும் கேட்க முடியுன்ற உண்மையை சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்கு இப்போ அவசியமே கிடையாது, உனக்கு பிடிச்சமான வாழ்க்கை நீ வாழு, நான் இதுக்கப்புறம் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பலை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது மார்னிங் ஒரு பர்சன் அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, அவங்க நம்ம ஹீரோயினை கத்திய வச்சுட்டு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். ஃபைனலாக நீ எனக்கு கிடைச்சிட்ட, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த சிசி ஃபோனை வச்சுட்டே உன் லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிடுவேன், எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே உள்ளே என்ட்ராகிறான். அப்போ அந்த சிசி அப்படியே அவனை பார்த்ததுமே ரொம்ப அப்பாவி மாரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. எனக்கு வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிருச்சு, எனக்கு மேரேஜுமே ஆயிருச்சு, பட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், எனக்காக நீ இந்த கேஸ் எடுத்து வாதாடுவேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே இதை பற்றி நம்ம நாளைக்கு போகலாம், இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லும்போது இப்படி மியா வந்துட்டு உனக்கு கால் பண்ணா, நீ வந்துட்டு இல்லாத வசதி நான் தான் அட்டன் பண்ணேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே திரும்ப வந்துட்டு அந்த பர்சன்ட்டு அங்கே கால் வந்துடுது, உன்னோட ஒய்ஃபை நான் வந்துட்டு கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நீ ஒழுங்காக வந்துட்டு இங்கே வரலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் அவளை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் மியா வீட்டுக்கு வர வைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ பேசாமல் வந்துட்டு அவளை கொலை பண்ணிடு, நானே இந்த மேரேஜில் இருந்து ரொம்ப தொல்லையாயிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அப்போ அந்த மியா அப்பயுமே அங்கவே இருக்கவுமே நான் தான் சொன்னேன்ல அப்படின்றத சொல்லும்போது சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், என்கிட்ட கார்மே இருக்குது, நான் வந்து போகிறத பற்றி நீ ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலுமே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு, ஒருவேளை ஏதாச்சும் உண்மையாக இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணிகிட்ருக்கான். பட் அவங்க ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டான்னு சொன்னதுமே இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேமா அங்கே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தா. இவ பார்த்தா அங்கே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் கோவமாயிடுறான்.
அப்ப அவ ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, "நீ என்ன நெனச்சுட்டு இந்த மாரி வேலை பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ என்ன இப்படி தொந்தரவு பண்றன்னு?" சொன்னதுமே, அங்க அந்த சிசி கூட சேர்ந்திருக்க ஃபோட்டோ காமிச்சுட்டு, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவ என்ட்ட ஹெல்ப் தான் கேட்டு வந்தான்னு சொன்னதும், "போதும் உன்னோட இந்த வெட்டி பேச்செல்லாம் நிப்பாட்டு. நீ வந்துட்டு என்ன மாரி வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எனக்கு ஒத்து வரலன்னு தெரியுதுல்ல. பேசாம நீ எனக்கு டைவர்ஸ் குடுத்துரு. பிடிக்காத இந்த உறவுல இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப எங்க வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. "நீ இப்போ வரைக்குமே மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிருச்சு. நீ ஒரு ஹஸ்பண்ட் என்ன வந்துட்டு ஒரு ஒய்ஃப்க்கு குடுக்கணுமோ, அது ஏதாச்சும் நீ எனக்கு குடுத்துருக்கியா? என்ன இப்போ வரைக்கும் நீ டச்சே பண்ணல. எதுக்காக இந்த உறவுல நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டதுமே, "அப்படியா? நான் வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு உனக்கு அம்மாவாகுற அந்த தகுதியுமே குடுக்குறேன்னு" சொல்லிட்டு அவள போய் அவன் பிடிச்சு அங்க கிஸ் பண்ணதுமே, ரொம்பவே கோவமாயிடுறா. மரியாதையா தள்ளி போயிருன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா அங்க திட்டிடுச்சுக்கா. அப்ப பார்த்தா அந்த சிசி இங்க கால் பண்ணிட்டு, "ப்ளீஸ் எனக்கு நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணு. நான் ரொம்ப வந்துட்டு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கேன்னு" சொன்னதுமே, அவன் நம்ம ஹீரோயின பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உடனே வந்துட்டு அங்க மீட் பண்றதுக்காக கிளம்புனதுமே, இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே இன்னும் கவலையாயிட்டிருக்கு. அப்பதான் அந்த ரவுடிட்ட இருந்து எப்படி அவ தப்பிச்சான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்க செக்யூரிட்டி கார்ட் வந்ததுமே, அவன் அங்க பயந்து போயிட்டு அவங்களவே பார்த்துட்டு இருந்தா. இவ வேகமா கல் எடுத்து அவன் தலையில அடிச்சுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா போல. இப்ப இதெல்லாமே நெனச்சு பார்த்துட்டு அவளுக்கு கஷ்டமாயிட்டிருக்கு. ஃபைனலா எனக்கு நல்லாவே ரியலைஸ் ஆயிருது. அவனோட மனசுல எனக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுன்னு. நான் ஏன் வந்துட்டு இந்த உறவுல இருக்கணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்ப அவன் ஒரு ரிங்க பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இத தன்னோட ஒய்ஃப்காக வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் எங்க எல்லார்ட்டயுமே ஆசையா சொல்லியிருக்கான். பட் அவட்ட வந்து குடுக்க அவனால முடியல. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்க பாட்டி வந்துட்டு ஹீரோவ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சிசி கூட சேர்ந்து உனக்கு மேரேஜ் நடக்கவிருந்துச்சு. பட் நடக்கல இல்ல. இப்ப அவ கூட சேர்ந்து மேரேஜ் ஆயிருச்சுன்னா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இவ தான் உன்னோட ஒய்ஃப். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ வந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு அவ கூட சேர்ந்து சுத்துறதுனால ஏகப்பட்ட வந்துட்டு பேர் வந்து உன் பேர வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. நீ ஏன் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்ற? இவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு வழிய பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. பிறகு அங்க கார்ல போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்படுறான். இந்த விஷயத்தெல்லாம் பத்தி நீ பாட்டிட்ட நீ தானே சொன்ன. உன்னால தான் எனக்கு இன்னைக்கு திட்டு விழுந்திருக்குன்னு சொன்னதும், ரொம்ப நல்ல மாரி பேசிட்டு இருக்காத. உனக்கு என் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைல்ல. பேசாம நீ அவள பிடிச்சிருந்துச்சுன்னா அவள போய் மேரேஜ் பண்ணிக்கோ. எனக்கு டைவர்ஸ் குடுத்துருன்னு சொல்லிட்டு சண்டை வந்து அவன் கார விட்டு இறங்கிக்கிறா. அவனுமே கோவமாயிட்டு அங்க கார் எடுத்துட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மனசு கேட்காம திரும்ப தேடி வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் ஆள காணோம். அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வேகமா வீட்டுக்கு போறான். எப்படினாலும் வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு. பட் வீட்டுக்கு போனாலுமே நம்ம ஹீரோயின் வீட்லயுமே இல்ல. அத பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அங்க உள்ள இருக்கிறத பார்த்தா அந்த சிசி தான். "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதும், "நான் என்னோட கேஸ வந்துட்டு வாதாடுறத பத்தி கேட்க தான் வந்தேன்னு" சொல்றா. "என்னால வந்துட்டு உன் கேஸ் எடுக்க முடியாது. நான் உனக்கு ஒரு பெஸ்ட்டான லாயர ஏற்பாடு பண்றேன்னு" சொன்னதுமே, வந்துட்டு வேகமா போய் ஹக் பண்ணிட்டு, "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? மியாவ நெனச்சு பண்ணிட்டு இருக்கியா? அவ நம்ம லைஃப்ப விட்டு போயிட்டா எல்லாமே சரியாயிரும். நீ பேசாம வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் குடுத்துரு. நான் ஜஸ்ட் 3 இயர்ஸ்க்கு உன்ன விட்டுட்டு போயிட்டேன்றதுக்காக, நீ வந்துட்டு என்ன விட்டுட்டு அவ பின்னாடி போவே" அப்படின்றத சொல்லிட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. பட் அவன் வந்துட்டு எந்த ரியாக்ட்டுமே பண்ணாம இருக்கவுமே, இவன் எமோஷனலா தான் இவன பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு, "உன்னை நான் ஆபத்துலேருந்து காப்பாத்துனேன். அதனால தான் இப்ப நான் அம்மாவாக முடியாம இருக்கேன். உனக்கு அது தெரியுமா இல்லையான்னு?" சொல்லிட்டு அங்க கேட்டதும், அவனுமே எதுவும் பேச முடியல. ரொம்ப அமைதியாயிடுறான். அப்ப அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட இருந்து கால் வந்துருது. "நீ வந்து உன்னோட ஒய்ஃப பத்தி கவலைப்படுறேன்னா, நீ உடனே வந்துட்டு அவள தேடி வா. இல்லன்னா நான் வந்துட்டு அவள ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு அங்க சில ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புனதுமே, இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அங்க அவன்ட்ட வந்து மேல் மாரி பேசிட்டு இருக்கதே வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயின் தான். வாய்ஸ சேஞ்ச் பண்ணி அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கா. "3 இயர்ஸ் ஆயிருச்சு. நீ அவள டச்சே பண்ணல. நீ அதுக்கப்புறம் ஏன் அவ கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்க? பேசாம டைவர்ஸ் குடுத்துரு. இல்லன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு அவள யூஸ் பண்ணிக்கிறேன். நீ அதுக்கு எனக்கு அனுமதியெல்லாம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒண்ணு அவ வேணும்னா வந்துட்டு எனக்கு நீ இப்ப 10 மில்லியன் காசு குடு. இல்லன்னா நான் வந்துட்டு அவளோட சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத இன்டர்நெட்ல போட்டு விட்டுருவேன். அப்படி இல்லன்னா உனக்கு இன்னொரு ஆப்ஷனுமே தரேன். நீ பேசாம வந்துட்டு அவள எனக்காக விட்டு குடுத்துரு. வந்துட்டு பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொன்னதும், அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிட்டு நம்ம ஹீரோயின வேகமா அங்க வீட்ல வந்துட்டு தேடி பார்க்குறான். பட் ஹீரோயின் அங்க பெட்ரூம்ல ஆள காணோம். இவன் வேகமா போய் அங்க வாஷ்ரூம ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம ஹீரோயின் அங்க ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோயின் ரொம்பவே பயந்து போனதுமே, இவ ரொம்ப ஷை ஆயிட்டு அங்கருந்து போறான். ஆனா அவளுக்கு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. "நான் இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்றேன்டான்ற" மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ரொம்பவே இங்க கோவப்பட்டுட்டு இருக்கான். "இந்த வீட்ல வந்துட்டு உன்ன தவிர வேற யாராச்சும் இருக்காங்களான்னு?" சொன்னதும், "என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா? இந்த வீட்ல நான் மட்டும் தானே இருக்கேன்" அப்படின்றத சொன்னதுமே, அவன் ரொம்ப அங்க வந்துட்டு நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். வேற யாரோ தான் வேலை பண்றாங்களான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. பட் ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப சந்தோஷம் தான் ஆயிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு கதவ யாரோ நாக் பண்றாங்க. போய் பார்த்தா அந்த சிசி தான். "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதுமே, "நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து உங்க வீடு எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கலான்னு தான் வந்தேன். எவ்வளோ டைம் ஆயிருச்சு. அதனால தான் வந்தேன்னு" சொன்னதுமே, "சரி வா உள்ளன்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க.
கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சுற்றி காமிச்சா அவள் வந்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த 3 இயர்ஸாக நான் இல்லாமல் நீ வந்துட்டு இந்த லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்ப, பட் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டேன்னா அந்த லைஃப் எனக்கு தானே சொந்தம், அவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிட்டு இருந்தான்னு உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்டதுமே அவங்க 2 பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ண அங்கே வந்துட்டு விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. நான் வந்துட்டு அவன் குழந்தைக்குமே அம்மாவாக போயிருந்தேன், ஆனால் வந்துட்டு எல்லாமே இப்படி தப்பாக போயிருச்சு அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, இதெல்லாம் நீ ஏன்ட்ட வந்து ஏன் சொல்லிட்டு இருக்கா, அவன்கிட்ட போய் சொல்லி நீ எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க சொல்லு, நானுமே டைவர்ஸ் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன்னு சொன்னதும் நீ நடிச்சிட்டு இருக்காத, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் பறிச்சிருவேன்னு சொன்னதுமே யார் நடிக்கிறது, எனக்கு எதுக்கு இந்த கேவலமான வாழ்க்கை, பிடிக்காத வாழ்க்கையில் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, 2 பேருமே நீங்கள் கேரக்டர்லெஸ், ஸோ 2 பேத்துக்குமே தான் சரியாக பொருத்தமாகும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு மோசமாக திட்டி விட்றாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவளுமே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க போனதுமே வேமா கையை பிடிச்சிட்டு நீ இதுக்கப்புறம் என் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக உன் கையை நான் உடச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டுருக்கா. அதனால் வந்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு இரிட்டேட் ஆயிடுச்சுக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ கூப்பிட்டதுமே 2 பேருமே அமைதியாகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அந்த சிசியுமே அங்கே வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டு அந்த ஃபோனில் வந்துட்டு அங்கே ஒரு பாசி மாதிரியெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் இது ரொம்ப நல்லா இருக்கே, இது வந்துட்டு ஆனால் உனக்கு பிடிக்காத, இது யார் உனக்கு கொடுத்ததுன்னு சொன்னதுமே எல்லாம் மியா தான் கொடுத்தான்னு சொன்னதுமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்துக்கவான்னு சொன்னதும் அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, உடனே எடுத்துக்கோன்னு சொன்னதுமே அவளும் சந்தோஷமாக இதை எடுத்துக்கிறா. பட் ஹீரோயினுக்கு அதை பார்த்து அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு சாமியார்ட்ட போய் அவனோட எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், அவன் ரொம்ப நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக அங்கே வந்துட்டு கேட்டிருக்கா. ஸோ அவருமே இதை கொடுத்து அவனோட ஃபோனில் வந்துட்டு இதை மாட்டி விட்டுரு, எப்பயுமே அப்படின்னா தான் கூடவே சேர்ந்து இருக்கும், அவனுக்குமே நல்லா இருக்கும், பட் அதுக்காக நீ வந்துட்டு விரதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாமே பண்ணி முடிச்சு அவனுக்காக பண்ணியிருக்கா. பட் அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அதை வந்து தூக்கி கொடுத்ததுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து கஷ்டமாயிருது. அவ்வளோதான் உன் மேலே இருக்க மரியாதைன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. இவள் வந்த வேலையை முடிச்சுட்டு அப்பாட்ட அங்கேருந்து கிளம்புனதுமே ஹீரோயினுமே அவன் பேசாமல் வந்துட்டு எந்திரிச்சு போனதும் இப்போ நீ எங்கே எந்திரிச்சு போயிட்டுருக்க, எதுக்கு இப்படி வந்துட்டு உம்மனே திரியிறன்னு சொல்லிட்டு அவன் வேமா பிடிச்சி உட்கார வைக்கும் போது கையில் பார்த்தா அடிபட்டிருக்கு. இது எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். இதை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்குது, நான் செத்தா என்ன இல்லை உயிரோட இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே அவன் எங்கள் மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு கையில் மருந்து போட்டுட்ருக்கான். உன்னை ஒழுங்காக வந்துட்டு கேர் பண்ணி நீ பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டான். அதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலேயே என் மேலே வந்துட்டு இவனுக்கு என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு எதுவுமே அங்கே வந்துட்டு புரிய மாட்டுது. சிசி தான் கால் பண்ணுறான். உடனே ஃபோனை அட்டன் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எவ்வளோதான் இவன் ஆக்டிங் பண்ணாலும் இவன் மனசில் அவதான் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அடிக்கடி ப்ரூஃப் தான் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏன் வந்துட்டு முட்டாள் மாதிரி இவனை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கான். பிறகு அந்த சிசி தான் அவனை அங்கே வந்துட்டு கூப்பிட்டுருந்தா இல்லையா, உடனே இவங்க காரில் வந்துட்டு பிக்கப் பண்ண போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்ருக்கா. வேணுக்குனே அவளை ஜெலஸ் ஆகணுன்னே இவங்க வந்துட்டு வேலை பண்ணிகிட்ருக்கா. அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்ருக்கா. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த கிட்னாப்பர் அங்கே ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். நீ வந்துட்டு என்னோட வாய்ஸை யூஸ் பண்ணி உன் ஹஸ்பண்டை மிரட்டிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவர் ரொம்ப நோஸ் ஆகி போயிட்டு அங்கே பயந்து போயிடுறா. நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை ஃபஸ்ட்டு நான் கொலை பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டோட லைஃப்பில் உனக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை கொலை பண்ணி நான் என்ன பண்ணுறது, நீ வந்துட்டு இப்போ அவன்கிட்ட பேசிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அதை தொடர்ந்து நீ கண்டினியூ பண்ணு, நான் வந்துட்டு என்னதான் நடக்கணும்னு பார்க்குறேன்னு சொல்கிறதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அன்னைக்கு கிட்னாப் பண்ண வந்தவே இவன் தானேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி உடச்சிடலான்னு பார்க்குறா. பட் இந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடாத, ஃபோனை உடச்சேனால நான் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. பிறகு அந்த சிசி நம்ம ஹீரோட்ட நீ என்ன அவளை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சியான்னு சொன்னதும் நீ என்னோட ஃபியான்சியாவாக இருந்த அவ்வளோதான், ஆனால் வந்துட்டு இப்போ அவள் என்னோட ஒய்ஃப், நான் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு அவள் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா அவள் என்னை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, நான் 2 பேருக்கு நடுவில் வேறு எதுவுமே நடக்காது, நீ அதை பற்றி யோசிக்காதன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் அப்படின்னா தான் இவன் என்னை மேரேஜ் பண்ணிக்குவான், அவளுக்குமே நான் சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு திரும்பவுமே அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன வந்து உன்னோட டிசிஷனை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ என்னோட ஒய்ஃபை வந்து ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டு பேசினதுமே அப்படின்னா வந்துட்டு நீ காசு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்ட, சரி ஓகே உன்னோட ஒய்ஃப் வந்து இப்போ வரைக்குமே வெர்ஜினாக தான் இருக்கா, அதனால் நீ ஒரு 20 மில்லியன் வந்துட்டு காசை வந்துட்டு எனக்கு பே பண்ணிடுன்னு சொன்னதும் அவன் சரின்னு சொன்னதும் இவளுக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான், திடீர்னு இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னானே, ஒய்ஃப் மேலே லவ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒன்றும் புரிய மாட்டுது. சரி 2 days உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டு டிசிஷனை சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சுடுறா. இவன் பார்த்தா ஹீரோயின் அவங்க பார்க்க வந்ததுமே அவங்க வந்துட்டு தூங்குற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் போய் எலி போட்டுட்டு இங்கே வந்துட்டு வேறு யாராச்சும் வந்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, திடீர்னு ஏன் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இந்த வீட்டில் நான் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி உன் கையில் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது
கட் பண்ணும்போது அடிபட்டுச்சு, வேற என்ன அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு யார் அந்த பர்சனாக இருப்பான், எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் வம்பு பண்ணி அவனோட ரூமுக்கு இழுத்துட்டு போனதுமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட ரூம் தான் நான் போகணும்னு சொன்னதுமே, இங்கே நீ இருந்தால் தான் உனக்கு சேஃப்டி, நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வெளியே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பர்சன் யாராக இருப்பான், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான், எதுக்காக அவள் பின்னாடி வந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டேது. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்பவுமே அவளுக்காக மெடிசன்லாம் கொண்டு வந்துட்டு போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அங்கே முழிச்சிட்டு தான் இருக்கா. என்னாச்சு இவனுக்கு, இவன் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிங் பண்ணாலும் இவனோட வலையில் நான் போய் விழுக மாட்டேன், இவனுக்கு என் மேலே சுத்தமாக வந்துட்டு எந்த ஒரு லவ் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இது சும்மா ஆக்டிங் தான் சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட சாப்பாடு எல்லாமே அங்கே பண்ணி வச்சதுமே யாரை இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோ தான் அவளுக்காக சமைச்சு வச்சிருக்கான். இவன் அப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு இதில் நீ சைன் பண்ணிடு, நீ அதுக்கப்புறம் சிசியோட சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த சிசியை கூப்பிட்டுட்டு அங்கே டாக்டர்கிட்ட போயிருக்கான். அவள் ஷாக் ஆகிட்டு நம்ம என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அம்மாவாக முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கையில் பெஸ்ட்டான டாக்டர்கிட்ட தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சதுமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. 3 இயர்ஸாக மாறாத இவன் ஜஸ்ட் இந்த ஒரு ஃபோன் கால் பண்ணி இவனை மிரட்டுறதுனால மாறிட போகிறானா, இவன் ஏமாத்துறதை தவிர இவன்ட்டேருந்து நான் வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு நாளைக்கு வந்துட்டு டின்னருக்காக மருமகனையுமே கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறான். நான் வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு வர சொன்னேன்ல, நீ ஏன் வரலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பார்த்தா அந்த சிசியோட சேர்ந்து அவங்க வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க நீ இப்பயுமே வந்துட்டு சிசியை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது, நீ இவளோட தானே சேர்ந்து வந்திருக்கணும், அவளோட சேர்ந்து வரேன்னா நீ வந்துட்டு லைக் பண்ணுறதுன்னு நல்லாவே புரியுது. அவள் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போனதே ஒரு வந்துட்டு இம்பார்ட்டண்டான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான், அதனால தான் உன்னை வந்துட்டு இவளுக்கு போய் நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதாயிருச்சு, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, இப்பயுமே வேணா நீ அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ இவளை மேரேஜ் பண்ணிக்கலாம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்க பேசினா பரவாயில்ல, அவங்க அப்பாவுமே பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து இவளுக்கு வந்துட்டு இவ சரியான ஒரு டம், இவன் வந்து பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது, ஆனால் என் பொண்ணு அப்படி கிடையாது, ரொம்ப டேலண்ட் ஆனவ அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுறான். நீங்கள் வந்துட்டு அவனை மேரேஜ் உங்கள் பொண்ணுக்கு பண்ணி வைக்கணும், நான் பண்ணி வச்சுட்டு போங்க, ஆனால் நீங்கள் என்ன வந்து மட்டன் தட்டி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டவங்க வந்துட்டு இருக்கிற பொருள் எல்லாமே தள்ளி விட்டதுமே இவளுமே இவங்க பாட்டியை மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு பேசினதும், என்னை பற்றி எது பேசினாலும் பேசுங்க நான் பொறுத்துக்குவேன், என் பாட்டியை பற்றி ஏதாச்சும் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க வந்துட்டு நீ அவள் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காத, உனக்கு நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிடுறான். நீங்கள் என்ன மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட ஒய்ஃபை நீங்கள் கூப்பிட்டு இங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவள் வந்துட்டு என்னோட ஒய்ஃப், நான் அவ்வளோதான் லைக் பண்ணிட்டு இருக்கேன், அவள் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஐடியா பண்ணிட்டீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர மாட்டேன், என்னோட ஒய்ஃபை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க, நான் அவளோட சேர்ந்து வர்றேன், இல்லைன்னு வச்சுக்கோங்கமே எங்களை இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ரெண்டாவது உங்கள் பொண்ணையுமே நான் வந்துட்டு மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், அவளுக்கு டைவர்ஸ்மே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன். அதை கேட்டுட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. எனக்கு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்துட்டு அந்த கல்லறையில் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் லவ் பண்ணதுன்னா என்ன நீங்கள் மட்டும்தான், பட் எனக்கு இப்போ அந்த லவ் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்க மாட்டுது, யாருமே என்னை ஏன் உண்மையாக லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க சின்ன வயசில் அவங்க ஸ்டெப் மதர் அவள் தப்பே பண்ணலைனாலுமே அவங்க அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டி தான் வந்துட்டு அவளை ரொம்பவே இங்கே கேர் பண்ணி பார்த்துட்டு நல்லபடியாக வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ கொடையை வச்சுட்டு வந்து நிற்கவுமே ரொம்ப கோவமாயிட்டு கொடையை அங்கே தள்ளி விட்டுட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணி இருக்க, என் ஸ்டெப் மதர் அந்த லெவலுக்கு பேசும்போது வாய் மூடிட்டு பேசாமல் இருந்துட்டு இப்போ எதுக்கு நாடகம் நடிச்சிட்டு இருக்க, நீ என்ன அந்த சிசியை தானே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுற, போய் பண்ணிக்கோ, நான் என்ன உன்னை வந்துட்டு வேணா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு போகும்போது இவ வேமா பிடிச்சவங்க ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான், நான் உன்னை விட மாட்டேன், நீ என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதுமே மரியாதை என் மேலே இருந்து கையெழுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே கண்ணத்தை சேர்ந்து ஒரு அரை அரைஞ்சிடுறா. பட் இருந்தாலுமே அவன் கோவப்படாம நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே இவனுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, திடீர்னு பைத்தியம் ஆயிடுறானா, திடீர்னு ஏன் மேலே பாசம் இருக்க மாதிரிலாம் காமிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு நீ இங்கவே இது, நான் வந்து வெளியே போகிறேன், நீ இந்த ரூமை விட்டு வெளியே வராது, அது உனக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஒரு டாய் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த டாய் வேற யாரோடதும் கிடையாது, நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையில வச்சிருந்தது தான் போல. ஸ்டெப் வந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போனதுமே அந்த குட்டி பையன் ஒருத்தன் நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அவன் தான் அங்கே வந்து அவங்க பாட்டிகிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க வந்துட்டு காப்பாற்றி அவளை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பொம்மையை கீழே போட்டிருக்கா. அங்கே நம்ம ஹீரோவுமே அந்த பொம்மையை எடுத்து வச்சிருக்கான். இப்போ வரைக்குமே அந்த பொம்மையை வச்சுட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவங்க வந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணிட்டு பாஸ் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு உங்கள்
வீட்டுக்கு ஏதோ ஒரு பர்சன் வந்திருக்கான், ஒரு லேடிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான், அவங்கள கிட்னாப் பண்ணவுமே ட்ரை பண்ணியிருக்கான். அதில் செக் பண்ணி பார்த்தா அது உங்கள் ஒய்ஃப் மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸுமே அனுப்புனதுமே அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட அந்த கிட்னாப்பர் தான் கால் பண்ணி பேசிட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிற, பட் அவன் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுற மாதிரிலாம் தோணுதுன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் சிஸ்டர்கிட்ட வந்து அவன் மேரேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற செட் அவள் பேசிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்ததுமே இவன் வேமா அங்கே வந்துட்டு ஃபோனை வச்சிடுறான். ஆனால் அவன் லைனில் தான் இருக்கான். இப்போ உன் கையில் எப்படி அடிபடுத்துச்சு உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே, நான் தான் சொன்னேன்ல காய் கட் பண்ணும்போது கட்டாச்சின்னு சொல்லிட்டாங்க சொன்னதும், அப்புறம் இந்த வீடியோ என்ன அது இது நீ தானேன்னு சொன்னதும், நான் ஒன்றும் கிடையாது, ஒருவேளை வேற யாராச்சும் இருக்குன்னு சொன்னதுமே, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, உனக்கு நான் என்ன வந்து ஆனாலுமே கவலை கிடையாது இல்லை, என்னை டைவர்ஸ் பண்ணணும் தானே நீ ஆசைப்படுற, டைவர்ஸ் கொடுத்துட்டு போ, எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும், கரெக்டாக சொல்லிட்டு இருக்க, உன் கூட சேர்ந்து எனக்குமே இருக்க விருப்பம் கிடையாது அப்படின்ற சைட்டு அவனுமே கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது, அப்போ அங்கே திரும்பவுமே ஹீரோயின் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப கன்ஃபியூஷனாக சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிசிஷனுமே கரெக்டாக எடுக்க தெரியல, பேசாமல் வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு அவனை போட்டு தள்ளிடுறேன், அவனை மாதிரி ஒரு ஆளில் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு முன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ அங்கே கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த பர்சனுமே அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ காரில் நீ ஏறாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான், ஏன்னா பாம்பு பிளாஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. பட் அந்த பர்சன் அப்போ வந்துட்டு கத்தி வச்சாங்க அட்டாக் பண்ணதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கா. அவளுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு இருக்கா, அவனுக்கு அவன் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாமே காரணம் இவ தான், இவளால் தான் வந்துட்டு அவனுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, நீ வந்து சிசியை மேரேஜ் பண்ணியிருந்தா இத்தனை பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போடுறாங்க. அப்போ ஹீரோவோட பாட்டிட்ட பார்த்தீங்கல்ல, இப்போ நான் வந்துட்டு அவரோட ஹஸ்பண்டாக இருந்தால் இந்த மாதிரி நிலைமை அவருக்கு வந்து இருக்குமா, நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாட்டி, நான் வந்துட்டு அவர் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், அவருமே தான் இவ தான் நடுவில் வந்துட்டுருக்கான்னு சொன்னதும் அங்கே அவங்களுக்குமே வந்துட்டு இது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி தோணுது. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த கிட்னாப்பர் கால் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்டை ஒரே ஒரு குத்து தான் குத்துனேன், நீ ஒன்றும் கவலைப்படாதான் அவன் பொழைச்சிக்குவான், என்னோட வந்து ஐடியா என்னன்னா அதை விட ரொம்ப பெருசானது, அதை எப்பயுமே நீ வந்துட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை ஏதாச்சும் நீ பண்ணன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவன் எந்திரிக்கட்டும் ஃபர்ஸ்ட் அப்படின்றத அவன் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிருது, இப்படி மியாவுக்குமே மேரேஜ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணி வச்சிருக்காங்க, ரெண்டு பேத்துக்குமே நடுவில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு உறவுமே கிடையாது, அவன் சிசியை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நியூஸ் எல்லாமே போனதுமே அவங்க ஸ்டெப் மதர் நீ மரியாதையோட அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு, என் பொண்ணை தான் அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறான், பாட்டிக்குமே இதில் எந்த ஒரு வந்துட்டு கஷ்டமே இல்லை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவள் பேசாமல் அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே சிசி பாட்டி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களேன்னு சொன்னதும் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அந்த சிசி எங்கே நம்ம ஹீரோ முழிப்பு வந்ததுமே அங்கே உட்காந்துருக்கோமே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே, உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லவா, அந்த மியா வந்துட்டு எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய வில்லனாக மாறிட்டா, இவருக்கு நடுவில் வரவே முடியாது, நீங்கள் கூடி சீக்கிரம் வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, பாட்டியுமே வந்துட்டு நம்மளோட மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க, இவ்வளோ நாள் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வந்துட்டு நடக்க போகுதுன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ இப்போ நான் பிறகு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அந்த கிட்னாப்பர் வந்துட்டு உங்களை வந்துட்டு கொலை பண்ணணும்னு அவன் ட்ரை பண்ணல, உங்களோட ஒய்ஃபை தான் கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு கேட்டதுமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட கேஸ் உங்ககிட்ட வந்துச்சு ஞாபகம் இருக்கா, அந்த கேஸை கூட நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அவங்க பாஸ் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அதை தாங்க முடியாமல் கொஞ்ச நாள் கழிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டால, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இழந்த மாதிரியே நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு உங்கள்கிட்ட இருந்து பறிக்கணுன்றதுக்காக தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோயின் பார்த்தா அந்த ஃபோன்லேருந்து அங்கே சிம் கார்டை வெளியே எடுத்துடுறா. கிட்னாப்பர் நீ தான் வந்துட்டு பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் ஒன்றை விட அறிவாளின்னு காமிக்கிறேன்னு செட்டை யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு ஹீரோவுமே அங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே கார்டனில் அங்கே ஒரு செடி மேலே பிளட்டாக இருக்குது, அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே வந்து பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, அந்த வீடியோவில் பார்த்தப்ப நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அவளோட பிளட்டு தானே, அன்றைக்கி அவளுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் இல்லையா, அதை நினச்சி அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிடுது. அவன் வந்துட்டு எப்படி வந்து என்னை பற்றி நினைப்பான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை சரி ஓகே நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கதவை போய் திறக்க ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ஆனால் கதவை திறக்க மாட்டா, அவளுமே வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறா, அவளால் எதுவும் பேச முடியல. இவனுக்குமே அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ தப்பு பண்ண பிறகு அவட்ட போய் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலைப்படுறான். கடைசியில் ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் அங்கே அமைதியாக இருக்காங்க.
பிறகு பாட்டியுமே அவங்க 2 பேத்தையுமே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. உங்க 2 பேத்துக்குமே நான் மேரேஜ் பண்ணி வச்சதே எப்படினாலும் 2 பேருமே கொஞ்ச நாள்ல வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு. பட் 3 இயர்ஸ் ஆயிருச்சு. உங்களோட வெறுப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமா தான் ஆயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து இருக்க வேணாம். நீ இதுக்கப்புறம் வந்துட்டு வெளிய போயி, நீயா தான் என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வரைக்கும் அது வந்துட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. நீ பேசாம வந்துட்டு சிசிய தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். அவள தான் மேரேஜ் பண்ண போறேன். அப்படின்றத சொல்லுன்னு சொன்னதுமே, அத கேட்டுட்டு அந்த சிசிக்கு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அவளுமே அங்க தான் இருந்துட்டுருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோயின் அவளோட அவளோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போகும்போது, நீங்க 2 பேருமே கேரக்டர்ல 2 பேத்துக்கும் தான் கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா எல்லாமே வந்துட்டு பொருந்தும் அப்படின்றத சொல்றா. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீ வந்துராத. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்டு நீ டைவர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி குடுன்னு சொல்லிட்டு அவ எடுக்க போகும்போது, உள்ள பார்த்தா அவளோட பொம்மை இருக்கு. அத பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிட்டு, இது எப்படி உன்ட்ட வந்துச்சுன்னு சொன்னதுமே, அந்த பொம்மைய பிடிச்சு அவன் தள்ளி விட்டு உடைச்சிடுறான். இது வந்துட்டு என் சின்ன வயசு பொம்மை. எனக்கு இப்போ பிடிக்கலன்னு சொல்றான். ஹீரோயின், நீ ரொம்பவே ஹார்ட்லெஸ்ஸான ஒரு பெர்சன். உன்ன மாரி ஜென்மத்த இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் மீட் பண்ணவே விரும்பலன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கருந்து போகும்போது, இவ பார்த்தா சந்தோஷமாயிட்டு அவன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணா. அங்க அவன் வந்துட்டு கோவமாயிட்டு அவள இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போறதவே பார்த்துட்டு இருக்கான். நீ வந்துட்டு நல்லபடியா இருக்கணும்னா, என் மேல நீ ரொம்ப வெறுப்பா இருக்கணும். அதுதான் நான் வந்துட்டு உனக்கு பண்ற உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவ காருக்குள்ள ஏறுனதுமே அங்க வந்துட்டு மயக்கமாயிடுறா. என்ன விஷயம்னு பார்த்தா கடைசியில அந்த கிட்னாப்பர் தான் நம்ம ஹீரோயின கிட்னாப் பண்ணி அங்க தூக்கிட்டு போயிடுறான். பிறகு அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிட்டு, உன்னோட ஒய்ஃபை நான் தான் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீ அவளை எதுவும் பண்ணிடாதன்னு சொன்னதும், என்னப்பா ரொம்ப லவ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, அவ உன் கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நீ எதுவுமே கண்டுக்கலையே, இப்போ ஏன்ட்ட வந்தது உனக்கு எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு, நான் வந்துட்டு அவளை என்ன வேணாலும் பண்ணுவேன், கூட சேர்ந்து குடும்பம் நடத்துவேன், இல்லை கொலையும் பண்ணுவேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும், தயவு செஞ்சு என்னோட உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, அவளை வந்து விட்டுருன்னு சொன்னதும், என்ன ரொம்ப லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க, சரி ஓகே அப்படின்னா நீ வந்துட்டு நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே எல்லாத்தையுமே உன்னோட ஒய்ஃபை வந்து யாருன்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின்றத அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். அவனுமே உடனே அங்கே கால் பண்ணி அசிஸ்டண்ட்டா அதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ண சொல்றான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை அந்த பர்சன் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து லேப்டாப் எல்லாமே நம்ம ஹீரோயின்ட்ட காமிச்சு, இன்னைக்கு வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஷோ காமிக்கிறேன், உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு புரியும், அப்படி வந்துட்டு ஒரு வேளை அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு சாக போகிறது கன்ஃபார்ம் தான், அவன் லவ் பண்ணலைன்னு சொன்னாலுமே நீ வந்துட்டு உயிரோட இருந்து என்ன பண்ண போகிற, அப்பயுமே நீ சாகுறது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு மீட்டிங்குமே அங்கே அந்த சிசி அவங்க ஃபேமிலி பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீட்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. ஹீரோட்ட உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு யார் இவ்வளோ நாளாக நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுட்டு இருந்தீங்க, அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த சிசி அப்படியே சந்தோஷமாயிட்டு இருக்கா, நம்மளோட பேரை சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. பட் அங்கே அவன் பார்த்தா நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு பர்சன்னா அது என்னோட ஒய்ஃப் தான், அவளோட நேம் வந்துட்டு மியா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுருது, என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு. நான் 3 இயர்ஸாக மேரேஜ் ஆகி அவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல, ஒரு லவ் கொடுக்கல, அவளை ரொம்ப வந்துட்டு நான் தரந்தாழ்த்தி தான் நடத்தினேன், நான் ஆனால் அவனை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரிஞ்சுக்குது, நான் எல்லாரும் முன்னாடி வச்சு அவட்ட சாரி கேட்குறேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேனா எங்கே இருந்தாலுமே நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த கிட்னாப்பர் பார்த்தே இல்லை ஓ ஹஸ்பண்ட் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு, அப்படின்னா வந்துட்டு அந்த லவ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்றத சொல்லலாம் கேட்குறாங்க. இவளுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, இவ்வளோ நான் லவ்லாம் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறான். அங்கே வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வச்சு அந்த வீடியோ வந்துடுது. உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு இப்போ உயிரோட வேணும்னா நீ எல்லாரும் முன்னாடி வச்சு என்கிட்ட நீரோன் பண்ணி மன்னிப்பு கேளு, நீ பண்ண தப்புக்கு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவனுமே அதை பண்ணுறதுக்கு ரெடியானதுமே பாட்டி இங்கே ரொம்ப கோவமாயிட்டு, இந்த பொண்ணால் உன் லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, ஒன்று இந்த பொண்ணே தேவை கிடையாது, பேசாமல் வந்துட்டு நீ விற்று அப்படின்றத சொன்னதும் என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் தான் உன்னோட ஒய்ஃப், நீ அவளுக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதை நான் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நீரோன் பண்ணிவிட்டு நான் தெரிஞ்சு தெரியாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவனோட அந்த லொக்கேஷனுமே கிடைச்சதுமே ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போனதுமே இந்த சிசி கோவமாயிட்டான்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவள் நீ எப்படி என்னை வந்து இங்கே விட்டுட்டு போவேன், என்னை எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா, உன்னால தான் வந்துட்டு எனக்கு இந்த நிலைமை, நான் குழந்தையுமே பெற்றுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு நீ சொன்னேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்படின்னா இத்தனை நாளாக நான் வந்துட்டு உன் உயிரை காப்பாற்றுறேன், உன்னால தான் வந்துட்டு எனக்கு குழந்தை பிறக்காமல் போச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தியா, அப்படின்னா நீ என்னை காப்பாற்றவே இல்லை, யார் வந்துட்டு காப்பாற்றினது, என்ன உண்மைன்னு சொல்லி கேட்டதுமே இவ பார்த்தா வேற ஒருத்தையும் கூட போய் தப்பாக நடந்துக்கிட்டான்ற உண்மையுமே வந்துட்டு வெளியே வந்துடுது. இவ காசுக்காக தான் லவ் பண்ணான்றதுமே தெரிய வந்துடுது. காப்பாற்றினதுமே நம்ம ஹீரோயின் தான் தெரிஞ்சதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ பாட்டிக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் மேலே நான் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன், பட் நம்பிக்கை வந்துட்டு எப்படி வீணடிக்குதுன்ற உங்களை தான் பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. என் பேரை உயிரை காப்பாற்றினா அந்த பொண்ணை நான் வந்துட்டு உங்களால் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. பிறகு இவன் வந்துட்டு வேகமாக காப்பாற்றுறதுக்கு கிளம்புனதுமே அங்கே நம்ம ஹீரோயினை அந்த பர்சன் வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். பட்
ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணதும் அவன் வயிற்றுல கத்திய வச்சு குத்திடுறான். பட் இருந்தாலும் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இவ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அவனுமே விடாமல் துரத்துறான். அப்போ அங்கே கால் வந்துட்டு ஸ்லிப் ஆகி மேலேருந்து அவள் விழுந்ததுமே எப்படியோ நீ இறந்து போயிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தான், இதுக்கப்புறம் நீ எங்கிட்டு போய் பொழைக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். நம்ம ஹீரோவுமே அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறான். பார்த்தா அங்கே வந்துட்டு பிளட்டாக கிடக்கு. அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அந்த பர்சனுமே அங்கே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. நீ வந்துட்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டப்பா, உன் ஒய்ஃப் ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்டு தள்ளிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அங்கே அடிக்க போகிறான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே உயிரோட தான் இருக்கா. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணிடுறா. நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், என்னால் பேச முடியும் அப்படின்றதையுமே அவள் சொல்லிட்டு, நான் இப்படி கீழே விழுந்துட்டேன், என் கால் வந்து உடஞ்சி போயிடுச்சு, எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு, என்னால் இப்போ எந்திரிச்சு கூட வர முடியாது, நீ என்கிட்ட வந்துட்டு லவ் பண்ணுறேன் அது இது நாங்கள் வந்து மீடியாவில் பேசினேன். பட் ஆனால் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு ஒரு தூரத்து உறவாக தான் இதுக்கப்புறம் முடிய போகுது, நம்ம ரெண்டு பேருமே எப்பயுமே சேர்ந்து இருக்க முடியாதுன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மயக்கமாக வந்துட்டு இருக்கோமே, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் நீ வந்துட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு சொல்லு, நான் கண்டுபிடிச்சிருவேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்கிறான். பட் வந்துட்டு லொக்கேஷனையுமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமாயிருது. பட் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லொக்கேஷனுமே தெரிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோ வேமா விழுந்தடிச்சு காப்பாற்ற போகிறான். அவன் மயக்கமாய் கிடக்கவுமே எழுப்பி எப்படியோ வந்துட்டு பார்த்துடுறான் ஹீரோயினை. ஹீரோயினுமே அங்கே நம்மளோட லவ் வந்துட்டு கடைசியில் சேராமே போயிருச்சுல்ல, நீ ஆனால் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு லவ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சைட்டை அவங்க மயக்கமாயிடுறான். நீ இப்படிலாம் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, தயவு செஞ்சு எந்திரன்னு சைட்டை அவன் பயங்கரமாக அழுதுட்டு கத்திட்டு இருக்கான். 1 இயர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கா. ஹீரோ அவளுக்காக அங்கே பொக்கே எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளோட 4th ஆனிவர்சரி போக போகிறது கிடையாது, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உன் கூட தான் சேர்ந்து இருந்து நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தா இவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகி ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.